ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்மை பலப்படுத்தி அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நன்மையானவைகளை பேசும் இயேசுவின் ரத்தம். ஆமென். ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நல்லது பேச போகுதான். கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். டாடி, இன்னைக்கு நல்லது பேச போகிற உன் வார்த்தைக்காக நன்றி, உன் வசனத்துக்காக நன்றி. இன்றைக்கு அந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி. எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அருமையான பாடல் இருக்குது. அந்த பாடலை நாம் பாடி தியானிக்க போகிறோம். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேறப்பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே என்கிற பாடல். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே விலையாக சிந்தப்பட்டதே. அருமையான பாடல். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், சிந்தப்பட்ட இரத்தம். ஓ ரீகாதா லாபா ஷரபா பா 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 ரே 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 ரீகாதா ராபா ஷதரா பா பா பா. விலையேற பெற்ற வல்ல இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், நமக்கு விலையாக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவருடைய இரத்தம். கொஞ்ச நேரம் நம்ம அந்நிய பாஷை பேசலாமா? அந்நிய பாஷை ரொம்ப முக்கியம் தேவஜனமே. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்ற வசனம் பேசுகிறது, என்று வசனம் சொல்லுது. இன்றைக்கு நாம் அந்நிய பாஷை பேச போகிறோம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அற்புதங்கள் பெறப்போகிறோம். லெட் மேக் திங்ஸ் ஸ்பிரிச்சுவல். நம்ம லைஃப்பில் வர பிரச்சனை எல்லாவற்றையும் நம்ம ஸ்பிரிச்சுவலாக மாற்ற போகிறோம். ஆவிக்குரிய ரீதியாய் மாற்றப் போகிறோம். ஆவிக்குரிய ரீதியாய் ஜெயம் பெறப்போகிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார். ஓ ரே 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 ரா 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 ரா. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, ஹல்லேலூயா. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்ட இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின இரத்தமே, மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தை கொண்டாட போகிறோம். இரத்தமே,
சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்ட ஹல்லேலூயா ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே இயேசுவின் ரத்தமே உமக்கு நன்றி விலையேற பெற்ற ரத்தம் ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே கர்த்தருடைய ரத்தத்தை இன்னைக்கு நம்ம கொண்டாட போகிறோம் நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்ற சிந்தப்பட்ட ரத்தம் நம்மை வியாதியிலிருந்து காப்பாற்ற சிந்தப்பட்ட ரத்தம் நம்ம வேதனையிலிருந்து காப்பாற்ற நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் சாபத்திலிருந்து நம்மை காப்பாற்ற சிந்தப்பட்ட ரத்தம் அந்த ரத்தத்தை நம்ம இன்னைக்கு கொண்டாட போகிறோம் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்யலாமா ஓ விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே மகனே நீ ஆராதனை செய் உன்னால் முடியாதவைகளை இயேசுவின் ரத்தம் செய்ய போகிறது நம் பாவங்களை இயேசுவின் ரத்தம் கழுவ போகிறது ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே ரத்தமே ரத்தத்தை கொண்டாட போற மகனே மகளே இயேசு ரத்தத்தை கொண்டாடுவோம் எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே எனக்கு விலையாக என்னை காப்பாற்றும்படியாக என்னை வாழ வைக்கும்படியாக என் குடும்பத்தை வாழ வைக்கும்படியாக சிந்தப்பட்ட ரத்தமே ரத்தத்தை ஆராதனை செய்ய போகிறோம் இயேசுவின் ரத்தத்துக்கு நன்றி சொல்ல போகிறோம் ரத்தமே அந்நிய பாஷையை கர்த்தரிடத்தில் வரத்தை பெற்ற பிள்ளைகள் பேசுங்க இந்த நேரத்தில் நிக்காதீங்க நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு வெற்றியை தர போகிறது கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அனுப்ப போகிறார் பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து பயத்தில் இருந்து இன்னைக்கு ஆண்டவர் பயத்திலிருந்து நிறைய பேரை விடுதலை தர போகிறார் no fear the blood of Jesus Christ is going to take away every fear பயம் நீங்குகிறது பயம் வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால பயம் வெளியே போகட்டும் பயம் வெளியே போ வருங்காலத்தை பற்றின பயம் மரண பயம் get out மரண பயம் get out பேய் பயம் get out மாந்திரிக தாந்திரிக பயம் get out in Jesus name now leave இயேசு ரத்தத்தை கொண்டாடு மகனே இயேசு ரத்தத்தை சொல்லு மகனே இயேசு ரத்தத்தை சொல்லு ரத்தம் என் ராஜாவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இதை சொல்ல வெற்றி நிச்சயம் speak confess கரங்களை அப்படியே மேலே உயர்த்தி
அவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தம் விலையேற பெற்ற ரத்தமே. ரத்தமேரி காரபாபாரப்பட்டதே. பிரதர், நல்ல விஷயம் என்ன தெரியுமா? சிஸ்டர், நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நம் பாவங்கள் யாவையும் கழுவுனுதான். உலகம் நம்மை பாவி என்று சித்தரித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீ பாவி இல்லை என்று நமக்காக குரல் கொடுக்கிற ஒன்று உண்டு என்றால் அது இயேசுவின் ரத்தம். உன் பாவத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். Don't be afraid about your sin. I will clean it. என் பாவங்கள் யாவையும் நல்லா இழுத்து பாடலாமா? கழுவி என்னை பரிசுத்தமாக்கிய வல்ல ரத்தமே. பாவங்கள் கழுவி என்னை பரிசுத்தமாக்கிய வல்ல ரத்தமே. இப்ப தருகிறார் சுத்த மனசாட்சி. சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே. லா 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 லா. சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே. சுத்திகரித்த என்னை சுத்திகரித்த என்னை சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே. தூயரே பாடலாமா? தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே.
வாங்க பேசலாம். கர்த்தருடைய அந்நிய பாஷையை நீங்க ஃபுல்லா பேசலாம். எத்தனை பேருக்கு சேலஞ்ச்? கர்த்தர் நமக்காக வந்து யுத்தம் பண்ணுகிற நேரம், பிசாசை ஜெயிக்கிற நேரம், யுத்தத்தில் ஜெய கர்த்தர் நமக்காக இறங்கி வருகிற நேரம். மகனை கண்களை மூடி கர்த்தரை ஆராதனை செய். ஸ்பீக் இன் டங்ஸ். தனிப்பட்ட தேவைக்காக ஜெபம் பண்ணு மகளே. அப்பா வந்துட்டாங்க, டாடி வந்துட்டாங்க. ஓ எங்க அப்பா இயேசு ராஜா, எங்க தங்க தலைவா, நம்பிக்கை நட்சத்திரமே. அப்பா நாங்க எங்களை நம்பி இங்க நிக்கல, உன்னை நம்பி நிக்கிறோம். இயேசு பிரபு, இயேசு பிரபு, யேசுவா ஹமசியா, ஹமசியா, ஹமசியா. இயேசு உம்மை நம்பி வந்திருக்கிறோம். அப்பா நாங்க எங்களை நம்பல சாமி, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரமே. என்றாகிலும் ஒரு நாள் என் பிரச்சனை தீர்க்க என் இயேசு அங்கே வருவார். காணா ஒரு கல்யாணத்துடைய பிரச்சனை தீர்க்க இயேசு வந்தார். குஷ்டரோகியை சுகமாக்க இயேசு வந்தார். மரித்த லாசருவை சுகமாக்க எழுப்ப இயேசு வந்தார். என்னை காப்பாற்ற இயேசு வருவார். எஸ், இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார். இயேசு ராஜா ஷீகாராபாதாலா. நம்ம ஃபுல்லா ஆர்டர் கொடுத்துலாம் பிள்ளைங்களா, ப்ளீஸ். ஏன் தயக்கம்? ஏன் நம்ம கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிறோம்? லீவ் இட் டு காட். தாய் வயிற்றில் அவர் நம்மை படைத்தார், இன்றைக்கு நம்மையும் படைப்பார். அன்றை காப்பாற்றுவார், நம்மை காப்பாற்றுவார். நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? இயேசு உன் அருகில், ஜீசஸ் இன் யுவர் மிட்ஸ்ட், உன்னோடு கூட உனக்குள்ளே.
ஓ ஆ லா 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 ஓ ஏசு ஏசு நம் உணர்வுகளை தொடுகிறார். யாரும் தொட முடியாத நம் மனதை இயேசு இப்பொழுது தொடுகிறார். நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கையும். நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கையா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கையா. நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கையா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்குதான் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஓரிதன பாபா 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 ஏரெதனெதனெதே நிதனகௌதனாஷா ரே கரபாரா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நாங்கள் உங்கள் சந்நிதிக்கு வந்திருக்கோம்ப்பா. அப்பா, மனிதர்களின் கூட்டமாக இருந்தாலும் இது தேவனுடைய தலைமத்தின் கீழ் நடக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அற்புதங்கள் இந்த இடத்துல நிகழ்பெறுவதாக, அதிசயங்கள் நடைபெறுவதாக, சுகங்கள் உண்டாவதாக, நல்ல ஆலோசனைகள் உண்டாவதாக. நீர் இங்கே இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு காட்டி தருவீராக. Lord, we know that you are here. இஸ்ரவேலின் தேவன் இங்கே உண்டு. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்காமலும் தூங்காமலும் இங்கே உண்டு. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல
பேசுங்க டாடி, உங்கள் பிள்ளைங்க கையில் நீங்கள் பேசுங்க டாடி. கர்த்தாவே, நீர் பேசுவீர் என்கிற வாஞ்சையோடு நான் வந்திருக்கிறேன், இந்த மக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த வாயை, இந்த எளியவனுடைய வாய்களை திறந்து மக்களிடத்தில் பேசி அவர்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் தயவு செய்து உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை கோடா கோடியாய் பெருகும்படி செய்வாராக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு பேசும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். The blood of Jesus that speaks. தேவஜனமே, நிறைய விஷயங்கள் பேசும். கீபோர்டு பேசும்னு சொல்லுவாங்க, தபலா பேசும்னு சொல்லுவாங்க, கிட்டார் பேசும்னு சொல்லுவாங்க, வயலின் பேசும்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாய் பேசுகிறது, நம்முடைய கை மெசேஜ் பேசுகிறது. ஆனால் நமக்கு தெரிந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட, மனிதன் பலவீனப்பட்டு மனிதன் இல்லாமல் போகும்பொழுது பேசுகிற ஒன்று இருக்கிறதாம். அதை இரத்தம் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். ஆமாம். மனுஷனுள் உள்ள பல உறுப்புகள் மனிதனில் இருந்தாலும் மனிதனுக்குள் இருக்கிற இரத்தத்தை சாத்தான் எப்போதும் அட்டாக் பண்ண பார்க்குறான். ஜீசஸ் இந்த பூமியில் இருக்கும்பொழுது இயேசுவோட இரத்தத்தையே எடுக்க பார்த்தான், சாத்தான் எடுத்தான். ஆதியில் 4 பேர் பூமியில் இருக்கும்போது, ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல் என்று இருக்கும்போது, அந்த காயின் என்று சொல்லுகிறவன் ஆபேலுடைய இரத்தத்தை வெளியெடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்தான். வசனம் சொல்லுகிறது, இரத்தத்தில் தான் மனிதனுடைய உயிர் இருக்கிறது. எந்த ஜீவனாக இருந்தாலும் இந்த ஜீவன் இரத்தத்தில் தான் இருக்குது. நம்முடைய சரீரத்தில் நிறைய உறுப்புகள் இருக்குது. பெரிய உறுப்பு, த லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் அவர் பாடி இஸ் ஸ்கின். வெரி குட். ஆமாம், லிவர்னு சொல்லுவாங்க. லிவரோட பெருசு இது ஸ்கின். ஸ்கின்னையும் ஒரு ஆர்கன் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஸ்கின்னில் ரத்தம் கொடுக்குது. ஸ்கின்னுக்கு ரத்தம் கொடுக்குற ரத்த நாளங்கள் நம்ம முடி சைஸுக்கெலாம் இருக்குது. பிரெயினுக்கு ரத்தம் கொடுக்குற ரத்த நாளங்கள் முடியை விட சின்னது. நம்ம முடி இருக்க முடியோட சைஸை விட சின்னது. அதில் ரத்தம் வடிகட்டி போகாது என்பதற்காகவே ரத்தம் வடிகட்டப்பட்ட ரத்தம் தான் பிரெயினுக்கு போய் கொண்டிருக்கிறது. செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் என்று சொல்வார்கள், CSF. அதிகமாக ஜுரம் வருது, ஃபிட்ஸ் வருது. இது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னா, பிரெயினுக்கு போகிற ரத்தத்தை ஸ்டடி பண்ணுவாங்க. பிரெயினுக்கு போகிற ரத்தத்துக்கே CSFன்னு பேர், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். முதுகு தண்டு வழியாக ஊசி வழியாக எடுத்து ஸ்டடி பண்ணுவார்கள். ரத்தம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாய் மனிதனுக்கு காணப்படுகிறது. எதை படித்தாலும் படித்து முடிச்சிடலாம். பட் பிளட்டை பற்றி படிக்கும்போது இன்னும் படித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போச்சினாலே பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். CPK கைனேஸ் என்று சொல்லுவார்கள். அந்த என்சைம்ஸ், அது ஒரு விதமான திரவம் ரத்தத்தில் இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லா படிப்பும் எல்லாமே ரத்தத்தில் 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 அடங்கி இருக்கிறது. ஆமென். தேசமானது ரத்தம் சிந்தினால் தீட்டுப்படும் என்று பைபிள் சொல்லுது. நம்ம ஒரு இடத்துல போகிறோம், நான் இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்ல, அப்படி தானே பார்க்குறோம். அப்படி தானே பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? நான் அழுக்காக இருக்குது, என்ன டஸ்ட்டாக இருக்குது. ஆண்டவர் இந்த பூமியில் வந்தார், என்ன டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாராம். ரத்தத்தை பார்த்தால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியில் பயங்கரமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நாம் நடந்து போகிற ரோட்டில் வெறும் ரத்தம் ஆங்காங்கே சிந்தப்பட்டிருக்குது. மனித ரத்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு மனித ரத்தத்தை சிந்துவதற்கு மக்கள் அடங்குவதில்லை. முன்பு பழைய காலத்தில் 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், ராஜாக்கள் அன்றைக்கு வெட்டி சாய்த்து கொண்டார்களே, அதை விட அதிகமான ரத்தம் சிந்துதல் இன்றைக்கு பூமியில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதாம். ஆக்சிடென்ட் வாயிலாக ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் மனிதனுடைய ரத்தம் கூப்பிடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மக்கள் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், வேதத்தில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும், வேதத்தில் சொல்லப்பட்ட அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், உலகத்து மக்களாக இருக்கட்டும், இரத்தப்பழி தன் மீது வரக்கூடாது என்று அவர்கள் வாழ்ந்ததாக நமக்கு சொல்லப்படுகிறது. மனிதனுடைய இரத்தம், மனிதனுடைய பாவம் அவன் இரத்தத்தில் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டபடினால் தன்னுடைய இரத்தத்துக்கு பதிலாக பிராயச்சித்தத்தை செய்யும்படியாக அன்றைக்கு மனிதன் தேடி திரிந்தான். இன்றைக்கு கூட பல உலகத்தினுடைய சமய வழிபாடுகளில் பார்த்தோன்னா கடா வெட்டுவாங்க, ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க. அது எதை சொல்லுகிறது என்றால், என் இரத்தத்துக்கு பதிலாக அந்த பாவம் செய்யாத மிருகம் ரத்தம் சிந்துகிறது என்று. இதை முன்பு ஆதி காலத்திலே ஆபிரகாம் அறிந்தவனாய் இருந்தான். அதனால்தான் ஆபிரகாம் பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டான் போடப்பட்டிருக்கும். ஆபிரகாம் நம்மளா மாதிரி சர்ச்சைக்கு வரமாட்டார், வந்ததில்லை. அவர் என்ன பண்ணுவார்னா, 12 கல் எடுத்து வச்சு 12 கல் அடிக்கிட்டு அழகாக தண்ணிலாம் ஊற்றி கழுவி அதை பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஆடை கூட்டி கொண்டு போய் வெட்டுவார்.
அந்த ஆடு மரித்து விடும். அதனுடைய ரத்தம் அந்த கல்லின் மீது ஊற்றப்படும். மீதி தரையில் ஊற்ற விட்டு அந்த ஆடை சந்து சந்தாக வெட்டி அவர் அங்கே வைத்து விட்டு பலி கர்த்தர் எடுத்து ஜெபம் பண்ணுவார். வானத்தில் இந்த அக்கினி இறங்கி இந்த ஆடை சுட்டிகரித்து விடும். அது சாம்பலாய்விடும். ஆபிரகாம் சந்தோஷமாய் போவார். கர்த்தரின் பாவத்தை, இதுதாங்க ஆபிரகாம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே சொல்றீங்களே, ஆபிரகாமை போல கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். என்ன ஸ்தோத்திரம் பண்ண போறோம்? ஆபிரகாம் என்ன செஞ்சினாரா? He shed blood. Whose blood? Blood of the lamb. ஆடின் ரத்தம், பறவைகளின் ரத்தம். ஆண்டவர் சொன்ன clean animals ஓட ரத்தம், unclean animals கிடையாது, clean animals ஓட ரத்தம். ஏன்? என் ரத்தம் காப்பாற்றப்பட அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. மனித ரத்தம் என்று வரும்போது கர்த்தர் மிகவுமாக கோபப்படுகிறார். கர்த்தருக்கு மனித ரத்தம் பூமியில் சிந்தப்படுவது பிடிக்காத ஒரு காரியம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, ரத்தம் சிந்தினனுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய பாவ மன்னிப்பில்லை. புரிஞ்சுங்க. ஒரு மனுஷன் இன்னொருத்தனை கொன்னுறான். கொண்ட பிறகு இவன் வந்து பாவ மன்னிப்பு கேட்குறான். இவனுக்கு என்ன தெரியுமா பிராய்ச்சித்தம்? நீயும் செத்துடணும், உன்னையும் ரத்தம் சிந்த வச்சு சாவடிக்கணும். தானா சாவில்லை. எப்படி சாகணும்? The blood has to be shed. Brother sister, இன்னைக்கு இது சப்ஜெக்ட்டுக்கு ரெலவெண்ட் இல்லாத டாபிக்னு படிக்காதீங்க, நினைக்காதீங்க. நம்ம நடந்து போகிற ஒவ்வொரு இடத்துலையும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அந்த ரத்தம் பூமியில் வாழ்கிற மனிதர்களுக்கு விரோதமாக சொல்லுது. என்னை சாவடிச்சிட்டாங்க, ஏன் இன்னும் வாழறாங்க? இவங்களையும் என்ன பண்ணு? சாவடி. சொல்லுவாங்க ரத்தம்னா கேட்குமா? காவு கேட்குமா? என்ன கேட்குமா? பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பைபிள் படித்தாங்களா? என்ன கேட்குமா? காவு கேட்கும். என்னை சாவடிச்சிட்டான், இவன் சாக வேண்டும். அது எங்கேயா பைபிளில் போட்டிருக்குன்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் மர்டர். என்ன பாஸ்டர் இன்றைக்கி இப்படி பேசுகிறீங்களே? நான் மர்டர் பற்றிலாம் பேச வரல. இயேசுவோட மர்டர் எப்படி நம்மளை காப்பாற்றுது என்பதாக பேசுகிறதுக்காக தான் சப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி ரத்தம் சிந்தனுடைய டேஞ்சரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். முதலாவதாக 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். யாராவது எடுத்தவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:10. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைங்க. அந்த பேர் உங்களுக்கு தெரியுமா? யாராவது தெரிஞ்சுங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பையன் பேர் சொல்லுப்பா, செகண்ட்ல வரீங்க. காயின். இந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் சண்டை. நேர்முக சண்டை கிடையாது, மறைமுகமான சண்டை. பாருங்க, நேர்முக சண்டை ஒரு அடி அடிச்சுப்பாங்க. மறைமுக சண்டை தான் பிளான் பண்ணும், கிரிமினலாக பிளான் பண்ணும். என்ன பண்ணோம்? பிளான் பண்ணி இனத்தை எடுத்துரும், உயிரை எடுத்துரும். அவன் தம்பி கூட பேசுகிற மாதிரி பேசி என்ன பண்ணிட்டானா? சாவடிச்சிட்டானா. ரத்தம் பூமியில் ஊற்றிருச்சு. என்ன ஆயிடுச்சிங்க? பூமியில் ஊற்றிருச்சு. ஏன்னா அது இளம் ரத்தம். அந்த ரத்தம் வாழ வேண்டும். அந்த ரத்தம் வாழ வேண்டும். அந்த இளம் ரத்தம் திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்து பூமியை நிரப்ப வேண்டும். அது சிந்தப்பட்ட உடனே அதனுடைய ஆயுள் காலம் முடியலன்னும் போது அது நேராக கர்த்தர்கையில கனெக்ட் பண்ணும். என்ன பண்ணோம்? நம்ம வாய் ஆண்டவர்கையில் பேசுதோ இல்லையா, நம்ம பிளட் ஆண்டவர்கையில் பேசும். உள்ளே இருக்கிற வரைக்கும் அது அடங்கியிருக்கும். ஒன்ஸ் வெளியே வந்துச்சுன்னா இட் ஹேஸ் டு ஸ்பீக். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. கர்த்தர் சொல்லுகிறார், டே உன் தம்பி எங்கடா? நான் தம்பிக்கு வேலைக்காரனா? வாட்ச்மேனா என் தம்பிக்கு? தம்பியை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு அப்பா மாதிரி ஆண்டவரை நினச்சான். நீ நம்ம நிறைய பேர் இருப்போம், அப்பா வாய் அடைக்கிறோம், அம்மா வாய் அடைக்கிறோம், எல்லாரும் வாய் அடைக்கிறோம், எல்லாம் ப்ளூன்னு போயிடுவாங்க. ஆண்டவர் வாய் அடக்க முடியாது. ஒரு கேள்வி கேட்டாலும் சரியாக கேட்பார். என்ன செய்தாய்? வாட் டிட் யூ டூ? பயங்கரமான கேள்வி. கேட்கும் போதே பதறுது. என்ன செஞ்ச நீ? இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் வாட் டிட் யூ டூ வைங்களேன், ஒரே ஒரு வழி தான் இருக்குது. டபக்குன்னு காலில் விழுவதை காட்டிலும் வேறு வழி அல்ல. அவன் என்ன செய்தாயின் போது அவன் அமைதியாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். கவனிங்க, உன் 10ஆம் வசனத்துடைய செகண்ட் பார்ட் டிவியில் போடுங்கப்பா. உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுது. ஃப்ரம் த எர்த். புரிஞ்சுங்க. எங்கேருந்து கூப்பிடுதா? எங்கேருந்து கூப்பிடுது? எங்கேருந்து? நம்ம சந்திராயன் ப்ராஜெக்ட் அமிச்சோம். சந்திராயன் அங்கேருந்து யார் கூட கனெக்ட் பண்ணுது? பூமிக்கு. பூமியில் நம்ம கூட. நம்ம யார் கூட கனெக்ட் பண்ணுறோம்? அது கூட. சந்திராயன் மார்ஸ் கூட கனெக்ட் பண்ணுமா? ஜூபிட்டர் கூட கனெக்ட் பண்ணுமா? ஏன் சந்திராயன் நம்ம கூட கனெக்ட் பண்ணுது? சொல்லுங்கப்பா. நம்ம தாங்க அதை படைத்தோம். யார் படைச்சது? நம்ம தான் படைத்தோம். நாளைக்கு நிலாவில் மனுஷன் கால் இறங்கி போனான்னா ஃபஸ்ட்டு எதை தான் தேடுவான்? சந்திராயனை தேடுவான். ரத்தம் இயேசுவால் உருவாக்கப்பட்டபடியினால் நல்லவங்க கெட்டவங்க எல்லாருடைய ரத்தமும் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கைத்தட்டு அவருக்கு கொடுப்போம். நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்றால் ரத்தம் நன்றாக இருக்க வேண்டும். எல்லா டெஸ்ட்டுமே பிளட்டில் இருக்குது.
உங்கள் கிட்னி எப்படி இருக்குன்னு எதை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க? ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட். உங்கள் லிவர் எப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க? லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு. உங்கள் சுகர், உப்பு எல்லாமே எவ்வளோ வெள்ளைன்னு இருக்குது, எவ்வளோ எக்கச்சக்கமான டெஸ்ட்டு. ஐயோ, இந்த குட்டியூண்டு ரத்த குழாயிலே எவ்வளோ போகுது, அவ்வளவும் போகிறது. அவ்வளவு எவ்ரி திங் இஸ் தேர் இன் த பிளட். இந்த பிளட் வெளியில் வந்து பூமியில் பட்ட மாத்திரத்தில் அது தெரித்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. என்ன கூப்பிடுகிறதா? என்ன இந்த பூமியில் சிந்திட்டான், இவன் சபிக்கப்பட வேண்டும். என்ன குரல் கொடுக்குதா? பிரதர், நல்லவங்க கெட்டவங்களுடைய ரத்தம்லாம் கிடையாது. ஆபேல் நல்லவரா கெட்டவரா? ஆபேல் நல்லவரா கெட்டவரா? ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? கர்த்தருக்கு காணிக்க கொடுத்தாருப்பா, ஆண்டவரே ஏற்றுக்கிட்டார். அப்போ அந்த மனுஷன் நல்லவனா இல்லையா? ஆனால் அவன் ரத்தம் பாருங்க. ஆண்டவரே அண்ணன் என்னை கொண்டு அவன் வாழணும்னு சொல்ல, ஆண்டவரே அண்ணன் என்னை கொண்டு அவன் சபிக்கப்பட்டிருக்கணும். ரோட்டில் போகிறாங்க, லாரி டூ வீலரை தட்டிட்டு போயிடுது, டூ வீலர் கார் இறந்துடுறாரு, அவர் ரத்தம் சிந்தப்படுது. அந்த லாரி ஓட்டின்னு போகிறவர் தப்பிச்சிட மாட்டார். இந்த ரத்தம் அவனுக்காக கூப்பிட்டு கொண்டிருக்கும். என்னை இடிச்சிட்டான், என்னை சாவடிச்சிட்டான், நான் வாழ வேண்டியவன், அவனை சபியுங்கன்னு. தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்னாடி நம்ம கையை தூக்கிடலாம். கை தூக்குங்க. நீங்கள் உலகம் 1000 பொய் சொல்லி நமக்கு சத்தியத்தை மறைக்க நினைக்கலாம், இதுதான் சத்தியம். கைகளை கீழே போடுங்க. ஸோ இப்போ ஆண்டவர் அந்த பூமிக்கு வாக்கிங் வராரு. பூமியை எப்படி பார்ப்பாரு சொல்லுங்க? பிடிக்காது. ஐயோ நான் இங்கே இருக்கு, ஐயோ நான் இங்கே, எல்லாம் கூப்பிடுது, ஆண்டவரே 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 என்று கூப்பிடும்போது எவன் சிந்தினான்? God is going to identify யார் அவன். Hey Cain, you will be cursed from the earth. ஹல்லேலூயா. நான் கல்லூரி படிக்கும்போது என் கூட உள்ள சில நண்பர்கள் சொல்ல கேட்டிருக்கேன், ரத்தம் பார்த்தா தான் எனக்கு மனசாரும். இது எப்படின்னு எனக்கு தெரியல, விளையாட்டுக்கு சொல்கிறாங்களா சீரியஸாக சொல்கிறாங்களா அப்படி. நீங்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா ஆண்டவர் கையில் சரண்டர் ஆகிடுங்க. நீங்கள் அந்த வார்த்தை சொன்னீங்கன்னா அதை நீங்கள் உங்களுக்கே சொல்கிறீங்க. நீங்கள் யாரோட ரத்தத்தையாவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ரத்தத்தையும் இந்த மண் பார்க்கும்படியாக விரும்பும். ஜீசஸ் இந்த பூமியில் இருக்கும்போது மனிதனை படைத்த இயேசு சொன்னார் பேதுருவை பார்த்து, பேதுரு உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்திலே மடிவான்னு சொன்னார். பட்டயத்தை எடுத்து யூஸ் பண்ணவில்லை, எடுத்தாலேன்ட்டார். ஏன்? பட்டயம் ரத்தத்தை வாங்க, பழி வாங்க, பழி தீர்க்க நிற்கிறது. காயினுக்கு நான் வந்துருச்சா கர்ஸ். ஒய்? ரத்தம் சிந்தினா. ஏன்? ரத்தம் என்ன பண்ணுது? பிராது பண்ண. நம்ம நினைக்கிறோம்ல, ஒருத்தரை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம்? ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவரே இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார் இல்லை. அதுதான் பைபிளில் இல்லை. அவர் இருப்பார், அவர் ரத்தம் இருக்கும், அது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கினே இருக்கும். எவன் கொன்னானோ அவன் ரத்தம் சிந்தப்படுற வரைக்கும். எவ்வளோ சீரியஸான விஷயம் பாருங்க. அவன் ரத்தம் சிந்தப்பட்டால் தான் அது அடங்கும். இது எவனால் சிந்தப்பட்டுச்சோ இது கத்தும். இதை எவன் கொன்னானோ அத்தனை பேருடைய ரத்தமும் சிந்தப்படும் பொழுது தான் இது அடங்கும். மனித ரத்தம் மனிதனுக்கு விரோதமாகத்தான் குரல் கொடுக்கும் என்பதை வேதம் சொல்லுகிறது. You may think this is not important for you today. This is the most important subject today. இன்றைய உலகத்தில் blood shed is not allowed in Christianity. கிறிஸ்துவத்தில் இதை அலோவ் பண்ணவே இல்லை. ஐயா கிறிஸ்டியன் நாடுங்க தானே சண்டை போட்டுக்குது, எல்லாம் கொள்கிறாங்க. அவங்க அதை ஃபாலோ பண்ணாலும் அதுக்குண்டான ஆசீர்வாதம், பண்ணலன்னா அதுக்குண்டான சாபம் அவர்களுக்கு உண்டு. அவர் சொல்கிறார், நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. blood curse ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் ஹாஸ் டு பி டெல்ட் வித். ஏன்னா ரத்தம் என்ன பண்ணுமா? மனிதனுக்கு விரோதமாக பிராது பண்ணும் என்று வசனம் சொல்கிறது. இந்த ரத்தத்தோட பிரச்சனையை பார்த்து நிறைய பேர் பயந்தது உண்டு. நாம் லூக்கானுடைய சுவிசேஷத்திலே படிப்போம் என்றால், அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்த பிலாத்து என்று சொல்லுகிற அந்த மனிதன், ஐயோ இந்த இரத்த பழிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தண்ணி கொண்டு வர சொல்லி கை கழுவிட்டார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 24 25 படிச்சிங்கன்னா, ஐ ஆம் இன்னசென்ட் ஆஃப் திஸ் மேன்ஸ் பிளட். இந்த ரத்தத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஏங்க அவன் மிலிட்ரி ஜெனரலுங்க, லட்சக்கணக்கான பேரை கொண்டுட்டு அந்த பதவிக்கு வந்திருக்கிறான். அவனை யாருன்னா தொட்டாங்க செத்தாங்க. லட்சக்கணக்கான பேர் அன்றைக்கு எருசலேமில் பஸ்கா பண்டிகை கொண்டாட வர போகிறாங்க. ஏன் தெரியுமா? பிலாத்து அங்கே போட்டிருக்காங்க, எக்ஸலண்ட்டான மிலிட்ரி வாரியர். சண்டைன்னு ஒன்று வந்துச்சுன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்குவான். அதனால தான் அவன் அன்றைக்கி போஸ்டிங் போட்டிருக்காங்க. ரோமர் கவர்னர் ஜெனரல் போட்டிருக்காங்க, ஏய் பஸ்கா பண்டிகை உலகெங்கும் உள்ள இஸ்ரவேலர்கள் எருசலேமுக்கு வருவாங்க, லா அண்ட் ஆர்டர் எக்ஸலண்ட்டாக இருக்கணும்.
அப்போ என்ன பண்ணுவாங்க? பேசினாலே அடி விடும். அந்த மனுஷனே தண்ணி எடுத்து கை கழுகிறான், அப்பா இரத்தப்பழி எனக்கு வேண்டாம் என்று. ஆனால் இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீதும் உண்டாவதாக. A blood stain is prone to bring curse upon people. Blood stain, ஒரு ஞானி சொல்ற என்னவா, இரத்த கரையே ஒரு மனிதனுக்கு பாவத்தை உண்டாக்குமாம். இவன் சாவதற்கு நான் இன்டைரக்டா காரணமா இருக்கிறேன்னு கூட முடிவெடுக்க முடியாதான். தட் இஸ் கால்ட் blood stain, இரத்த கரை. ஆமென். இப்பேற்பட்ட வார்னிங் பைபிள் கொடுக்கும்போது இதை இவங்க எடுக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது போல ஜீசஸ் கிரைஸ்ட ஒருத்தன் காட்டி கொடுத்தான். அவன் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? யூதாஸ். என்ன பண்ணா? காட்டி கொடுத்தான். எப்படி காட்டி கொடுத்தான் சொல்லுங்க? அப்புறம் அப்புறம் காசுக்கு மொத்தம் ஃப்ரீயாக கொடுக்கல. அவர் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. காசு இருந்தா கை மேலே காசு வச்சா தானே பண்ணுவார், வேலை செய்வார். எவ்வளோ காட்டி கொடுத்தாரு? சின்ன ஆள் தான் இயேசு. சும்மாங்கிறதுக்கு என்ன வாங்கலாம்? ஒரு 30 காசு வாங்கிட்டானா? வாங்கினானா இல்லையா? எத்தனை பேர் வாங்கினான்றீங்க? வாங்கிட்டான். எவ்வளோ வாங்கினா? வாங்கிட்டு ஜீசஸை முத்தம் கொடுக்குறான். நான் ஒன்றும் கொலை பண்ண போகிறது இல்லை. யார் பண்ண போகிறது? ரோமர். அந்த பிரதான ஆசிரியர் இருக்கிறாங்களே அவங்க போர் சேவர். நம்ம ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு ஒரு 30 காசு வாங்கிட்டு போய்டும். ஆமேன். பாருங்கள், 30 காசில் இவன் ரியல் எஸ்டேட் வேறு பண்ணானா. இன்னிய டேர்மில் சொல்லணும்னா என்ன பண்ணிக்கிறான்? எடுத்துக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எவ்வளோ டேஞ்சர் என்பதை அந்த யூதாஸ்கே நடந்திருக்கு பாருங்க. 1:18. அநீதத்தின் கூலினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். பாருங்க எவ்வளோ என்னவா அது? அநீதம். ஹல்லேலூயா. ரிவார்ட் ஆஃப் இன்ஈக்விட்டி. பைபிள் நான் சொல்றது உன் கைகளின் பிரயாசத்தை. என்ன பாருங்க, உன் கைகளின் பிரயாசத்தை. கை பிரயாசத்தை எவ்வளோ காசு வரும்? ஒரு நாள் கஷ்டமாக உழைச்சேன்னா எவ்வளோ வரும்பா உனக்கு? 1000 ரூபாய். 1000 கோடி ரூபாய் வருமா? 1 லட்சம் ரூபாய் வருமா ஒரு நாளில்? வராது. அதுக்கு மேலே வரணும்னா அதுக்கு பேர் அநீதத்தின் கூலி. நல்ல வழியில் வராது. எப்படி வழியும்? ஆமாம், தப்பான வழியில் வரும். அது பேர் என்ன பேர்? அநீதத்தின் கூலி. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க கிறிஸ்டியன்ஸே. நம்ம ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. நீங்கள் ஏமாந்து நான் ஏமாந்துட்டேன்னு பெருமையாக சொல்லலாம். உங்கள் பிள்ளைங்க, மனைவி பிள்ளைங்க ஏற்றுக்க மாட்டாங்க. யோ நீ ஏமாந்த ரைட்டு, இன்டெரக்டாக எங்களை ஏமாற்றிருக்க. நீ ஏமாந்து கோட்டை விட்டு வந்தால் யாரை ஏமாற்றிருக்க? அதனால் ஏமாந்தவன் என்று ஒருவன் இல்லை, அவனும் யார் தான்? ஏமாற்றுபவன். அப்போ கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணக்கூடாது? ஏமாறவும் கூடாது. அப்போ எப்படிங்க பணக்கார ஆகிறது? கர்த்தரின் ஆசீர்வாதமே அதனுடைய வேதனையை. ஃபஸ்ட்டு பணக்கார ஆகணும்னா ப்ரே பண்ணோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரே பண்ணுங்கள். இன்னொருத்தர் காசு எனக்கு வேண்டாம். என்ன பண்ணக்கூடாது? வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட், ஐ ரிஜெக்ட் இட். எனக்கு இயேசுவோட காசு வேணும். ஹல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கி ரொட்டேஷனில் இருக்கிற பணங்கள், ஆஸ்திகள் இரத்த கரைப்படிந்ததாக இருக்கிறது. இவன் என்ன பண்ணிட்டான்? 30 வெள்ளி காசு வாங்கி என்ன பண்ணிட்டான்? என்ன லிசன் பண்ணுறீங்களா? ஒரு நிலத்தை வாங்கினான். வித் த ரிவார்ட் ஆஃப் இனிக்விட்டி ஹி பர்ச்சேஸ்ட் a field. இதை வாங்கின உடனே ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரதர் சிஸ்டர், இப்போதான் நான் சொன்னது பலிக்குது. கர்த்தருக்கு பிரியமில்லாத பணம் எங்கே வரக்கூடாது? நம்ம கையில் வரக்கூடாது. வந்தால் கொரோனா தடவை நோட்டு போல. அது கொரோனா தடவை நோட்டு பாக்கெட்டில் வந்த அடுத்த நோடி என்ன பண்ணும்? அதில் உள்ள கோவிட் வைரஸ் ஆப்ரேட் ஆகி மூக்கில் ஏறிடும். ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம். we cannot simply go and take money. You cannot simply go and take land. போய் இந்த நிலத்தை எடுத்துக்கலாம், அந்த காசு எடுத்துக்கலாம், அந்த பணத்தை எடுத்துக்கலாம். நோ 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 நோ. கிறிஸ்டியன்ஸுக்கு அலோடு அல்ல என்பதை வேதம் இன்றைக்கு சொல்கிறது. 30 வெள்ளி காசு வாங்கி என்ன பண்ணிட்டானா? நிலத்தை சம்பாதித்தான். நமக்கெல்லாம் தெரியும், காஸ்பல்ஸ் படித்து பார்த்தோம்னா எடுத்துகிட்டு போய் பிரதான ஆசாரியர்களை கொடுத்துட்டான். ஐயோ உன் காசை பிடி, நான் தெரியாமல் காட்டி கொடுத்துட்டேன், ஒரு தப்பம் பண்ணாத காட்டி கொடுத்தனும் போது அவங்க வாங்கிக்கிறாங்களா? நான் டே யூதாசு சூப்பரா 30 காசு கூறான்னு வாங்கிக்கிறாங்கண்ணா. எப்பா அவங்க கை எப்படி போயிடுச்சு? அண்ணாவுக்கும் காய்பாவுக்குமே தெரியும் இரத்தப்படிந்த பணத்தில் என்ன இருக்கிறது என்று. டக்குன்னு கை தூக்கிட்டாங்க. அவன் அதுக்குள்ளே போய் லேண்டை வாங்கிட்டான். அவங்களாம் சேர்ந்து வாங்கிட்டாங்க. அவன் தலைகீழாக விழுந்து மரித்தான். இதுக்கு பேர் பிளட் கர்ஸ்.
வாய் சபிப்பதை விட ரத்தம் அதிகமாக சபிக்கும். பைபிள் என்னன்னா உங்களுக்கு சொல்லித்தரலன்னா உங்களுக்கு கஷ்டம். இன்னொன்று சொல்லட்டுமா? ஆபேல் தானே சபிச்சான் இல்லை, காயினை இல்லை, எப்படி சபிச்சான்? ரத்தத்தினால. வெரி குட். பரிசுத்தவான்கள் எடுத்துப்போம். உலகத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்பட்டுக்கிறாங்க இல்லை, அவங்கள ரத்தம் சிந்திருக்காங்க. அவங்களும் இதே தான் பண்ணுவாங்களாம். எடுத்துக்கொள்ளலாமா? நாம் 16ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல விசேஷம் ஒரு 9 படித்து பாருங்க. 5ஆம் முத்திரை உடைக்கும் போது என்ன நடக்குதுன்னு பரிசுத்தவான்கள் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். அப்பொழுது 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை 4ஆம் தூதன் 10 படிமா 10மா 10ஆம் வசனம். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய இல்ல 12 படிக்குமா. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற மன்னிச்சிங்க 16 சொல்லிட்டேன். 6:11 6 not 1 6 6:11 வெளிப்படுத்தலாம். 6:11 5ஆம் முத்திரை 9 அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் இது வந்து தேவ ஆட்டுக்குட்டியானவர் தான் அந்த முத்திரைகளை உடைக்கிறாரு. சீல் என்ன பண்ணுறாரு? சீல் எத்தனை பேர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? உங்கள் பண்ணதில்ல. ஒரு பேக்கேஜ் வர்றதா வச்சுப்போம். உங்கள் வீட்டுக்கு கொரியர் வருது, அதை என்ன பண்ணுறீங்க? ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு கொக்கோ கோலா பாட்டில் என்ன பண்ணுறீங்க? ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த மாதிரி உடைக்கிறார். என்ன பண்ணுறாரு? உடைக்கும் போது அந்த சினாரியோவே மாறுது. தேவ வசனத்தின் நிமித்தமும் நம்பர் 1 எதனால்? தங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். ரைட்டா? யாரோட ஆத்மாவை பார்க்குறாரு? கொல்லப்பட்டவர்கள். அப்போனா ரத்தம் எங்கே சிந்தப்பட்டிருக்குது? பூமியில். அவங்களோட ப்ராஜெக்டே ரத்தம் சிந்தி மரித்தவர்களுடைய ப்ராஜெக்டே என்ன தான்? பூமியில் உள்ளவங்கள சபியுங்க, தண்டிங்க. பாருங்க, ஒருத்தர் 2 பேர் அல்ல, பூமியில் உள்ள எல்லாரையும் பாருங்க. அவர்கள் 10ஆம் வசனம் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்தும் ஏதோ வரைக்கும் நியாயம் செய்யாமல் இருப்பீர். என்ன இங்க பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. எக்ஸாம்பிள், உங்க பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். என்ன ஆயிடுச்சு? நீங்க யாரெல்லாம் குறை ஸ்டார்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா திங்க் பண்ணுங்களேன். முதல்ல பைக் கம்பெனிக்காரனை எடுத்துப்போம். இந்த கம்பெனி பைக்குங்கெல்லாம் பஞ்சர் ஆகுதான் ஆரம்பிப்போமா? என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் சொல்லுங்க, ஆமாம் சொல்லுங்க, இல்லைனா நான் ரொம்ப பாசிட்டிவ்னா விட்டுருங்க சொல்லுவோமா? அப்புறம் நேற்று யாருக்கு பைக் குத்தமோ அவனை பற்றி சொல்லுவோம். எத்தனை போய் பஞ்சர் பண்ணி எத்தாந்து விட்டான். சரி, அப்படி யாரும் எடுத்துன்னு போகலாம். எதிர்க்க ஒரு தாத்தா நடந்து போவோம். இந்த கிழமை முன்னாடி முழிக்கிறவங்களாம் என்ன பண்ணுவான்? வண்டி பஞ்சர் ஆகும் சொல்லுவோமா? அப்புறம் பார்த்தா பஞ்சர் கடை இருக்காது, பூட்டி இருக்கும். இந்த ஆளுக்கு வேறு வேலை, நான் அவரை திட்டுவோமா? பண்ணுவோமா? அப்புறம் பஞ்சர் போட்டு 3 பஞ்சர் நான் வைங்களேன், இது ஒரு ஏமாத்து வேலைன்னு திட்டுவோமா? விட்டா மாட்டோம். ஒரு 1000 பேரை திட்டிருப்போம் நம்மளோட ஒரு பைக்கு பஞ்சர் ஆனது. கையில் காசு இல்லைன்னா இந்த காசு நம்ம கையில் யாரால் காசுலாம் போச்சு அங்கே தான் ஆரம்பிப்போம். கம்பெனி ஓனர்லேருந்து ஆரம்பிப்போம். அவங்க என்னப்பா கோடீஸ்வரவங்க அள்ளின்னு போவாங்க, நமக்கு ஒரு மாதம் சம்பளத்தில் ஸ்டைஃபன் போடுவாங்களா, எல்லாம் பேசுவோம். அதை எண்டு மொத்த பேரையும் திட்டிகிட்டு இருப்போம். கடவுள் ஒருத்தரை மட்டும் கிரேஸ் கொடுத்துருப்போம். இல்லை சிலர் கடவுள்லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. கடவுளை திட்டுவோம், சாத்தானை திட்டுவோம், தலைவரை திட்டுவோம், அதிகாரிகளை திட்டுவோம், மொத்த பேரையும் திட்டி முடிச்சுட்டு, ஆண்டவரே உனக்கு கண்ணு இல்லையா, என் பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சேன்னு அப்போ இந்த ஒன்றுத்துக்கே ஊரே இழுப்போனா அங்கே செத்து போய் வாழ்க்கையை இழந்து ஆத்துமா பரலோகத்தில் இருக்கும்போது விட மாட்டாங்க. ஆண்டவரே சாவடிங்க, ஆண்டவரே ஆண்டவரே அழிங்க, ஆண்டவரே ஆண்டவரே அழிங்க, ஆண்டவரே கத்துறாங்களாம்பா. நான் சொல்றது எத்தனை பேர் சீரியஸாக எடுப்பீங்கன்னு தெரியல. உன்னை வாழ வைக்கிற சக்தியை காட்டிலும் உன்னை அழிக்க துடிக்கிற சக்திகள் அதிகம். அதனால தான் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறோம். தூங்கி ஏஞ்சதும் நீங்கள் ஒன்றும் நான் இன்னைக்கு வாழ போகிறேன்னு எழுந்து வர போகிறதே கிடையாது. ஐயோ அப்படின்னு தான் எழுந்து கொடுக்குற கூட்டம் அதிகமாக இருக்குது. வாய் இட் இஸ் டிமோனிக். சாத்தான் ஒரு சைடு எழும்புறான், மனிதர்கள் ஒரு சைடு எழும்புறாங்க, நல்லவங்க கூட எழும்புறாங்க. மனிதர்களுடைய ரத்தம் மனிதர்களுக்கு குரல் கொடுக்கவில்லை என்பது தான் இன்றைய சத்தியம். ஒரு ஆண்டி சொன்னாங்க, எங்கள் தாத்தா செத்துட்டார், எங்களுக்கு நல்ல காலம் வருதுன்னாங்க. என்னங்க ஆண்டி அப்படின்னா, தாத்தால எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் செத்துட்டான், 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா செத்துட்டாரு, இப்போ எங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு. என்னம்மா அப்படின்னா,
பக்கத்து வீட்டுக்காரன் எங்கள் கூட சண்டைக்கு வரும்போதெல்லாம் எங்கள் தாத்தா அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவார். அப்புறம் எங்கள் தாத்தா செத்துட்ட பிறகு அவன் வந்து எங்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க ஆரம்பிச்சிட்டான். சூப்பர். இப்போ அவன் செத்து போய்க்கிறான். எங்கள் தாத்தா நேற்றுக்கு மேல் லோகத்தில் அவனை புரட்டி புரட்டி எடுத்துனுப்பார் அப்படின்னாங்க. அடேங்கப்பா, தாத்தா மேல் லோகத்தில் புரட்டி எடுக்கிறாரா, இது சூப்பராக இருக்கே அப்படின்னா எங்கள் ஆயாவை நினச்சிக்கிட்டேன். அப்பா சண்டன் வந்தால், எனக்கு பிரச்சனை வந்தால் எங்கள் ஆயாவை கூப்பிட்டு போனால் அது வேறு லெவலுக்கு போய்டும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பைபிள் சொல்லுது அப்படிலாம் இருக்குதா? இருக்குதா இல்லையா? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அம்மா இப்போ போய் ஏசாமி மடி பாதத்தில் உட்காந்துன்னு உனக்காக தான் ப்ரே பண்ணுகிறாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம். எங்கள் அம்மா மேலே போய் தெரிலப்பா அப்படிலாம் இருக்கான்னு. ரத்தம் சிந்தப்பட்ட இரத்த சாட்சியாய் மரித்தவனாய் இருந்தாலும் அவன் அங்கே இருந்து மனிதர்களுக்கு விரோதமாக குரல் கொடுக்குறான். என்ன சாவடிச்சிட்டான், மொத்த பேர் அழி. ரைட்டா இல்லையா? இதைத்தான் சொல்லுகிறான். இந்த நேரத்தில் நம்ம நடந்து போகிற பூமி, நீங்கள் கிராஸ் பண்ணுற ரோடு, நீங்கள் கிராஸ் பண்ணுற ரயில்வே ட்ராக்கு, நீங்கள் உட்காந்து போகிற பஸ்ஸு, எல்லாத்துலேயும் எங்கேயாவது என்ன படிஞ்சிருக்கோம்? ரத்தம். நீ யூஸ் பண்ணுற கோல்டு, நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டல், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இது கத்தியாக கூட வந்திருக்கலாம், உருகி வாட்சா வந்திருக்கலாம், மைக் ஸ்டாண்டாக இருக்கலாம். தேர் இஸ் பிளட் ஸ்டெயின் எவ்ரிவேர், தேர் இஸ் கர்ஸ் எவ்ரிவேர். எல்லா இடத்திலும் சாபம் சாபம் சாபம். இப்போ சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? ஹல்லேலூயா. என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். ஆமென். இப்போ தான் இயேசுவின் ரத்தத்தை பற்றி படிக்கிறோம். எத்தனை பேர் இயேசுவின் ரத்தத்தை பற்றி படிக்க போகிறீங்க? உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ரத்தம் வேணுமா வேணாமா? ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை உங்களுக்கு பிடிக்குது? உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, என்ன பண்ணாலும் என் நண்பன் சொல்லுவாங்க. அதனால தான் உங்களுக்கு பிடிக்கும். உங்களை யாராவது திட்டினாங்களா அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போக மாட்டீங்க. உங்களை தப்பு பண்ணாலும் யார் கொஞ்சிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போவீங்க. ஏன்? அவங்க நமக்கு நல்லது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? நல்லது பேசுகிறாங்க. அடுத்தது நல்லதும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு ரத்தம் தான் பூமியில் இருக்குது. அந்த ரத்தத்தோட பேர் இயேசுவின் ரத்தம். கை தட்டி இயேசு ரத்தத்தை வரவேற்போம். எத்தனை பேர் கை தட்ட போகிறீங்க? நான் வேணாம். ஏன் நீங்கள் கை தட்ட மாட்டீங்க? உங்களுக்காக நல்லது பேசுகிற ரத்தம். அவ்வளோதானா? இவ்வளோதானா? நீ வாழ இயேசு தம் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார் என் மகனே, மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த பாட்டை பாட போகிறோம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே. என்னோட நீங்க சத்தமா பாடலாமா? விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. சொல்லலாமா? ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டது, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தேவஜனமே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, இவ்வளோ நேரம் இன்னொருத்தரோட ரத்தம் நமக்கு அகெயின்ஸ்டாக பேசும்னு நான் சொன்னேன். உலகத்தில் எத்தனை ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குது தெரியுங்களா? நம்ம ரத்தமே நம்மளை அடிக்கிற வியாதிகள். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு வியாதி இருக்குது. அதில் நம்ம ரத்தமே நம்மளை அடிக்குமா?
உடம்புல உள்ள எல்லா ஜாயிண்ட்டும் வீங்கிடுமா. பலவிதமான ஆர்த்ரைட்டிஸ் வியாதி இதில் வருது. தோல் வியாதிகள் இருக்குது. நம்ம ரத்தமே நம்மளை அட்டாக் பண்ணும். நம்ம ரத்தத்துக்கு தெரியும் நிறைய சுகர் உடம்புல இருந்தால் கஷ்டம்னு. கொஞ்சம் இன்சுலினை கடன் வாங்கலாம், வாங்க மாட்டுது, சுகரோடு ஓடுது. கொழுப்பை கொஞ்சம் வடிகட்டலாம் நம்ம ரத்தத்துக்கு தெரியும், பண்ண மாட்டுது. நம்ம உயிரே ரத்தத்தில் வச்சு நீ ஆப்ரேட் பண்ணுன்னு பவரை ரத்தத்துக்கு கையில் கொடுத்தார், அது உதவுவது இல்லை. பல இடங்களில் இந்த ரத்தம் சீராய் வேலை செய்யாததுனால தான் இத்தனை பிரச்சனைகளும் வருகிறது. ஆக முதலாவதாக எல்லா மனித ரத்தமும் மனிதர்களுக்கு விரோதமாக குரல் கொடுத்தது என்று சொன்ன நான், இரண்டாவதாக நம் ரத்தமே நமக்கு விரோதமாக குரல் கொடுக்கிறது என்பதை சொல்லுகிறேன். இந்த நேரத்தில் தான் இயேசுவின் ரத்தம் நாம் வாழ நமக்கு குரல் கொடுக்கிறது என்கிற இன்றைய செய்திக்கு நான் வருகிறேன். சீக்கிரமாக முடிக்கப் போகிறேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 22-24 வசனம். எபிரேயர் 12 22 24 வரைக்கும் படிக்க கேட்போம். எடுத்துட்டீங்களா? எபிரேயர் 12:20 நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை. அது எத்தனாவது வசனமா? 24 தான் மெயின். ஸ்டார்ட் பண்ணுங்க. புது உடன்படிக்கைக்குரிய மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் சிந்தினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்த நிறுத்திற்கும். ரைட். லிசன். ஆபேலுடைய ரத்தம் கெட்டது பேசிச்சா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. இங்க வச்சிருப்பா குயிக். ஆபேலுடைய ரத்தம் கெட்டது பேசிச்சா இல்லையா? எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் அமைதியாக பார்க்குறத பார்த்தா. ஏதோ தமிழ் தெரியாதவங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பாஸ்டரை முறைச்சி பார்த்துட்டே இருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. டிவியில் பைபிள் பாருங்கள், நான் சொல்கிறத என்ன பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆபேலுடைய ரத்தம் நல்லது பேசிச்சா கெட்டது பேசிச்சா? ஐயா சொல்லுங்கள். கெட்டது பேசிச்சு. ஏன்? என் ரத்தத்தை என் அண்ணன் சிந்திட்டான். 3 பேரையும் சாவடி. அப்பா, அம்மா, அண்ணன். அண்ணன் கல்யாணம் ஆச்சுன்னா அவன் ஒய்ஃப் சாவடி. மொத்த பேர், ஒரு ஆள் இருக்கக்கூடாது. நான் கெட்டேன், எல்லாரும் கடனும். இதாங்க மனித இயல்பு. சும்மா கதை விடாதீங்க. இதான் நம்ம எல்லாருமே. ஆனால் ஒரு ரத்தம், கையப்படி வச்சுங்க. என்ன ரத்தம்? ஒரு ரத்தம். அது இயேசுவின் ரத்தம். என்ன ரத்தமா? அது தெளிக்கப்படும் ரத்தம். என்ன ரத்தமா? என்ன படும் ரத்தம்? இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். நம்ம நடந்து போகும்போது அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது சொல்லணும், என் மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அப்பதான் அந்த சாபத்திலிருந்து பிழைக்க போகிறோம். I claim the blood of Jesus Christ. அந்த ரத்தம் என்னை காப்பாற்ற பேசுது. பூமியில் இருக்கிற அத்தனை ரத்தமும் என்னை சாகடிக்க பேசுது. இவன் பாவி, இவனை அழித்து விடுங்கள், இவனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இவனால் எனக்கு பிரச்சனை இருக்கிறது, இவனுடைய ரத்தம் சிந்த வேண்டும்னு மீதி ரத்தம் குரல் கொடுக்கிறது. ஒரு ரத்தம். அதனால தான் வர்ஷிப்பே ரத்தமே சிந்தப்பட்டார். ஆண்டவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஃபஸ்ட்டு ரத்தம் பூமியில் மர்டர் யாருங்க? ஆபேல். ஆபேலோட ரத்தம் சிந்தினதுலேருந்து யாரெல்லாம் செத்தாங்களோ நிறைய பேர் செத்துட்டாங்க. யோவாப் இறந்துருக்கிறாரு, கொலை செய்தாங்க. ஆசகேல் இறந்துருக்கிறாரு, நிறைய பேர். தாவீது ராஜாவோட பையன் இறந்துருக்கிறான், கோலியாத் இறந்துக்கிறான், சவுலை கொண்டுட்டாங்க. நிறைய பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய ரத்தம். பிளட் ஸ்டெயின்டு பிளானட், கர்ஸ்ட். ஒரு ரத்தமே. இந்த காயின்னு சொல்லும் போது சொன்னார் பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்னு. அப்போ காயினுக்கு அப்புறம் எத்தனை பேர்? பூமி என்ன ஆயிடுச்சு? சாபம் ஆயிடுச்சு. இந்த சாபமான பூமியில் நம்ம நடந்து போகிறோம். இப்படி நடந்து போறீங்கன்னு வைங்களேன், கீழே என்ன இருக்கு? அந்த ரத்தம் என்ன சொல்லுது?
சொல்லுமா, சாபம். ரத்தம் என்ன சொல்லுது? நம்மளை ஆசீர்வதிக்கல என்ன சொல்லுது? சபிக்குது. எம்மால் நடந்து போகிறான் பார், படுபாவி அழிஞ்சு போன்னு சொல்லுது. இந்த நேரத்தில் நம்மை காப்பாற்ற இயேசுவின் the importance of the blood of Jesus Christ. The blood of Jesus speaks. நீங்கள் ஆபத்தில் போகும்போது, வியாதியில் போகும்போது, கஷ்டத்தில் போகும்போது சொல்லும், இயேசுவின், சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் என் மேலே தெளிக்கப்படும், என் மனைவி பிள்ளைகள் மீது தெளிக்கப்படும், என் குடும்பத்தின் மீது தெளிக்கப்படும், என் பிஸ்னஸ் மேலே தெளிக்கப்படும், என் படிப்பின் மீது தெளிக்கப்படும். சொல்லுங்கள் ப்ளீஸ். என் குடும்பத்தின் மீது தெளிக்கப்படும், என் பைக் மேலே தெளிக்கப்படும், என் கார் மேலே தெளிக்கப்படும், எங்கள் வீட்டு மேலே தெளிக்கப்படும், என் ஆலயத்து மேலே தெளிக்கப்படும் இயேசுவின் ரத்தம். இதை நீங்கள் சொல்லாத வரைக்கும் we need to fight with the enemy. He will try to kill us. சாகடிச்சிட பார்ப்பான். காரணம் இல்லாத விதத்தில் கூட அவன் வருவான். வசனம் சொல்லுகிறது யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று, வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண பெறவும் வந்தேன். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ இயேசுவின் ரத்தம் பேசுதுன்னு என்ன பேசுதுன்னு வசனத்தில் படித்தோம்? நன்மையானவைகளை. என்னது பேசுது? இதயத்தில் கை வச்சுங்க, சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எனக்கு நல்லது தான் பேசும். சூப்பர். தலைமையில் கை வைங்க. இயேசுவின் ரத்தம் எனக்கு நல்லது தான் பேசும். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க. இயேசுவின் ரத்தம் எனக்கு நல்லது தான் பேசும். கண்ணு மேலே கை வைங்க. இயேசுவின் ரத்தம் எனக்கு நல்லது தான் பேசும். உங்கள் பிள்ளைங்களை மனசில் நினச்சிங்க, இயேசுவின் ரத்தம் என் குடும்பத்துக்கு நன்மை தான் பேசும். நன்மையானவைகளை பேசும் ரத்தம், அது தெளிக்கப்படும் ரத்தம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நன்மையானவைகளை. இல்லை, சவுண்டு பத்தாது. நன்மையானவைகளை பத்தாது. நன்மையானவைகளை. பின்னாடி இருக்கிறவங்களாம் சொல்லுங்க, நன்மையானவைகளை. கேட்கல, நன்மையானவைகளை. ஆண்கள் குரல் கேட்கவில்லை, நன்மையானவைகளை. ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சகோதரிகள்லாம் சொல்லாதீங்க, சகோதரர்கள் சொல்லுங்க, நன்மையானவைகளை. நான் அப்பவே சொல்ல, சின்ன பையன் ஜோயல் கூட சேர்ந்து கத்தும் போது தான் சவுண்ட் வருது, நீ கத்தாதடா. சகோதரர்கள் சேர்ந்து சொல்லாம, நன்மையானவைகளை. சீமேன் பிரதர் மட்டும் தான், மீதி பேர்லாம் ரெஸ்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அவர்களை எழுப்பி விட்டு 1 2 3 கோ. நன்மையானவைகளை. அப்பா, உங்களை ஆண்டவர் கோடி ஆசீர்வதிப்பாராங்கப்பா. ரொம்ப பொறுமைசாலிங்க தான் பாஸ்டர். வீட்டில் நாங்கள் ஜெயிக்கிறதே எங்கள் பொறுமையில் தான் பாஸ்டர், வாய் திறக்காதனால. ரெடி, 1 2 3 கோ. நன்மையானவைகளை. முன்னாடி இருக்கிறவங்களே பேச மாட்டாங்க, எல்லாம் மௌனமாக இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக தானே பேச போகிறோம். தைரியமா, நன்மையானவைகளை பேசும் ரத்தம், தெளிக்கப்படும் ரத்தம். ஹல்லேலூயா. நிமிஷம் தோறும் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுது. இத்தனை கோடி மக்களுடைய ரத்தம் நமக்கு விரோதமாய் குரல் கொடுத்தாலும், அத்தனை கோடி பேருடைய ரத்தத்தை காட்டிலும் ஒரு ரத்தம் எருசலேமிலே அன்றைக்கு கொல்கொதா மலையிலே சிந்தப்பட்ட ரத்தம் இங்கே பட்டாபிராமில் அமர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நன்மையை பேசிக் கொண்டிருக்கிறது. கை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லலாம். தங்கங்களா, வாலிப பிள்ளைகளா, கொஞ்சம் கை தட்டுங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எஸ், ஆமென். இந்த தெளிக்கப்படுகிற அனுபவத்தை கொஞ்சம் ஃபீல் பண்ணணும்னு நான் பார்த்தேன். அதான் இந்த தம்பியை கொஞ்சம் தண்ணி எடுத்து சொன்னேன். ஆமென். இந்த தண்ணி மேலே தெளிக்கப்படுவது அவ்வளோ ஜாலியாக இருக்குது. இதை ஏசு ரத்தம் நினைச்சிக்கலாம்ல, ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த மாதிரி தெளிக்கப்படுதான். ஆமென். இயேசு ரத்தம் என்ன பண்ணப்படுது? தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால தெளிக்கப்படுவதாக. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாக. என்னமான இயேசு ரத்தம் அதிகமாக வேண்டும். இயேசு ரத்தம். ஆமென் சொல்லி கேளுங்க. நன்மையானவைகளை பேசும். சொல்லி கேளுங்க, நன்மையானவைகளை பேசும். என்ன ஒரே சத்தம்
பிளைண்டாக நம்புகிறேன், என் ராஜாவோட ரத்தம் தான் என்னை காப்பாற்று. நான் நல்லவன் என்பதனால் வாழப்போகிறதில்ல, அவர் நல்லவர் என்பதனால் வாழப்போகுது. நான் வாய் திறந்து என் நன்மைக்காக குரல் கொடுப்பதனால் நான் வாழப்போகிறதில்ல, அவர் வாய், அவர் ரத்தம் குரல் கொடுக்கறதுனால வாழும். எங்கள் இந்தி மிஸ் சொல்லுவாங்க எப்போதும், புத்தி உள்ள பிள்ளைகள் பிழைக்கும் அப்படின்னு. ஆமாம், நான் இன்னைக்கு சொல்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை கையில் வைத்திருக்கிற பிள்ளைகள் பிழைக்கும். ஹல்லேலூயா. இட் இஸ் இன்டர்சீடிங். மகனே, உன் பிரச்சனையை தாண்டி நீ வாழ்வா என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை இயேசுவின் ரத்தம் கொடுக்கும். உலகத்திலே மனிதர்களுடைய ரத்தம் வீணாய் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மனுஷங்களுக்கு எண்ணம், இவர் இறந்துட்டார்னா, அவர் இறந்துட்டார்னா இந்த ரத்தம் சிந்தப்பட்டால் எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இல்லை மகனே, ஏற்கனவே ஒருத்தர் இறந்துட்டார், ப்ராப்ளம்லாம் சால்வ்டு. நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்குது. நம்ம ஏஞ்சிக்கலாமா? இப்போ ஏஞ்சிக்கும் போது என்ன நம்பிக்கையோடு ஏஞ்சிக்கிறீங்கன்னா, உன்னை நம்பி எழுந்துக்கிற சாமி. யாரை நம்பி எழுந்துக்கிறேன்? ஆமாம், திரும்பி பார்க்காதீங்க, வேறு டாபிக் பேசாதீங்க ப்ளீஸ். ஐ நீட் யூ டு பி சீரியஸ். சாமி, உன்னை நம்பி ஏஞ்சிக்கிறேன், உன்னுடைய ரத்தத்தை நம்பி ஏஞ்சிக்கிறேன். ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம். ரத்தமே நம்ம பாவம் எல்லாத்தையும் இயேசு கழுவாரா? 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 நம்ம வீட்டில் குளிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி இருக்குதா? வருது இல்லை? குழாயில் வருது, கிணத்துல வருது, வருதா இல்லையா? சுத்தமாக குளிக்கிறோமா இல்லையா? குளிச்சிட்ட பிறகு ஃப்ரெஷ்னஸ் வருதா இல்லையா? அதை காட்டிலும் பெரிய அனுபவம் என் பாவத்தை கழுவினார் என்கிற நம்பிக்கையை இப்பொழுது தரப்போகிறார். இப்ப என் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். பாவங்கள் யாவையும் கையை தூக்கிடுங்க, யாவையும், எல்லாத்தையும் எல்லாத்தையும் எல்லாத்தையும். பாவத்தினுடைய பிறப்பிடம் மூளை. மைண்டில் கை வைங்க, மைண்டில் கை வைங்க. இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை கழுவட்டும். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும், 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 சுட்டெரிக்கட்டும், சுத்திகரிக்கட்டும், சுட்டெரிக்கட்டும். பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாகிய வல்ல ரத்தம். பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாகின வல்ல ரத்தமே. சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரிக்க பரிசுத்த ரத்தமே, சுத்திகரிக்க பரிசுத்த ரத்தமே, ரத்தமே, பிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக
விலையாக சிந்தப்பட்டதே. இதயத்தில் கை வச்சு பிளட் கர்ஸ் ஏதாவது மனசுல இருந்தா மன்னிப்பு கேளுங்க. உங்களால் யாராவது ரத்தம் சிந்தப்பட்டிருக்கோன்னு நினைச்சிங்கன்னா மன்னிப்பு கேட்க வேண்டிய தரணும். ரத்தம் சிந்ததினால் வந்த பணமோ சொத்தோ பொருளோ வந்திருக்கோன்னா மன்னிப்பு கேளுங்க. இது சும்மா கதை கிடையாது. யூ ஹேவ் டு டீல் வித் இட். நீங்கள் டீல் பண்ணலன்னா அது பின்தொடரும். எப்படி பாஸ்டர் டீல் பண்ணோம்? இயேசு ரத்தத்தை கொண்டு வந்து அந்த நினைவுகளில் இப்போ கொண்டு வாங்க. ஆண்டவரே, இது காரணம் அப்படி இருக்கும் போல் நான் பயப்படுறேன். எங்கள் தாத்தா காலத்தில் நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன். என் காலத்தில் நான் சிறு வயதில் பார்த்துருக்கேன். மனிதனுடைய ரத்தம் சிந்தப்படுவது உமக்கு பிடிக்காத. ஆண்டவரே, என்னையும் ரத்தத்தினால் கழுவும். ஜெபம் பண்ணு மகனே, மகளே. இன்றைக்கு நீ பண்ணுகிற உன் ஜெபம் உன் வாழ்க்கையை மாற்றி போடும். The blood curse will be taken off. 5ஆம் முத்திரையை அந்த ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கும் பொழுது பலிபீடத்தின் கீழ் இருந்தவர்கள் கூட நமக்கு விரோதமாய் பிராது பண்ணுகிற நேரத்தில் பலிபீடத்தில் உண்மையாய் தன்னை அர்ப்பணித்த இயேசு தம் இரத்தத்தை சிந்தும் போது, பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். அதே குரல், அந்த இரத்தத்தின் குரல் உன் காதுகளில் தொனிக்கட்டும். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் என்று இயேசு உன்னை மன்னிக்கிறார். இந்த ரேமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மகனே. மெசேஜ் பெருசு தான், அதை விட பெருசு நம்ம பண்ணுற ரெஸ்பான்ஸ். இந்த ப்ரேயருக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஒரு டிக்ளரேஷன் பண்ணுறோம் பாருங்க. அந்த டிக்ளரேஷன் தான் மெயின். லெட்டர் எழுதிட்டு கையெழுத்து போடுற மாதிரி. லெட்டர் எழுதி கையெழுத்து போடலன்னா லெட்டர் செல்லாது. இவ்வளோ நேரம் மெசேஜ் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு ஆமேன்னு சொல்லி விட்டு கொடுக்கவில்லை என்றால் இன்றைய செய்தி பலிக்காது. விட்டு கொடு மகனே. இயேசுவின் ரத்தம் உனக்கு நன்மையை பேசி கொண்டிருக்கிறது. குற்ற மனப்பான்மையை மாற்றும்படியாக பேசி கொண்டிருக்கிறது. உனக்கு தைரியம் கொடுக்கிறது. சாத்தான் சொல்லுவான், உன்னை நான் கொன்னுடுவேன்னு. இயேசுவின் ரத்தம் சொல்லுவோம், நான் உன்னை காப்பாற்றுறேன்னு. இது நன்மையை பேசும். சாத்தான் சொல்லுவான், நீ அழிக்கப்படுவாயின்னு. இயேசு ரத்தம் சொல்லும், நான் உன்னை வாழ வைப்பேன் என்று. சாத்தானுக்கு செவி சாய்க்காத காதுகள் கிறிஸ்துக்கு செவி சாய்க்கட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், வல்ல ரத்தம், நல்ல ரத்தம், இயேசுவின் ரத்தம், வல்ல ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உன்னை நீதிமான் என்று சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. நான் உன்னை கழுவிட்டேன், அதனால் நீ நீதிமான், நீ நிரபராதி என்று சொல்லுகிறது. இயேசுவின் ரத்தம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நான் பார்த்துக்கிறேன், உன் ரத்தம் சிந்தப்பட தேவையில்லை என்று சொல்லுகிறது. இயேசுவின் ரத்தம் இத்தனை நன்மைகளை நமக்கு பேசுகிறது. இயேசுவின் ரத்தம் சாத்தானின் மீது வெற்றி தருகிறது. இன்னைக்கு சாத்தான் சொல்றாங்களே, அவன் நேரடியாக அவங்க முன்னாடி வந்து நின்னா கூட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நீங்கள் அவனை ஜெயம் எடுக்கலாம். பிசாசே, இயேசுவின் ரத்தத்தினால ஓடி போ என்று சொல்லுவீர்கள் என்றால் இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு ஜெயத்தை தரும். ஜெயம், 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 ரத்தம் ஜெயம். ஓ ஓ ஓ, ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காயங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். ஓ ஓ ஓ, ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். பரிசுத்தம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம். சாபங்கள் நீக்கிடும், நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம். சமாதானம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம்
ரத்தம் ஜெயம். இன்னையிலேருந்து இயேசுவின் ரத்தத்தை சொல்ல போகிறோம். பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுவோம்? கடனை எதிர்த்துனா சொல்லுவீங்க, வியாதி எதிர்த்துனா சொல்லுவீங்க, ரோடு கிராஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க, பைக் ஓட்டும்போது என்ன சொல்லுவீங்க, ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க, ஊசி போட்டுக்கும் போது என்ன சொல்லுவீங்க, தூங்கி ஏஞ்சது என்ன சொல்லுவீங்க, படுக்க போகும்போது என்ன சொல்லுவீங்க? பிசாசை ஜெயிப்பீர்கள், வியாதியை ஜெயிப்பீர்கள், நன்மையை பெறுவீர்கள். You will get good things. கை எப்படி வச்சுக்கங்க, இயேசுவின் ரத்தத்தை உபயோகப்படுத்தி நன்மையானவைகளை, கை எப்படி பண்ணுங்க, நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க ஹல்லேலூயா, சகோதரர்கள் ஹல்லேலூயா, சகோதரிகள் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கோடா கோடியை பெருகும்படி